இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி, மாநில அமைப்பாளர் சிவா நம்பிக்கை. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம், சிலைக்கு மாலை அணிவித்த ஆளுநர் மரியாதை. புதுச்சேரியில் தேசிய ஜூனியர் கூடைப்பந்து போட்டி, 60 அணிகள் பங்கேற்பு. தோல்வியில் இருந்து மீண்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மீண்டும் திமுக ஆட்சி அமைய கட்சியினர் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என புதுச்சேரி மாநில திமுக செயற்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூட்டம் சித்தன்குடி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில கழக அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அவைத்தலைவர் சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் தேர்தல் தோல்வி மற்றும் கட்சியின் வருங்கால செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தொடர்ந்து கூட்டத்தில் சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவிப்பது, புதுச்சேரி மாநிலத்தின் 16வது சட்டப்பேரவைக்கு திமுக சார்பில் 5 உறுப்பினர்களை தேர்வு செய்த வாக்காளர்களுக்கும் கூட்டத்தில் நன்றி தெரிவிப்பது, தேர்தல் தோல்வியில் இருந்து மீண்டு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலும் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் மீண்டும் திமுக ஆட்சி அமைய கட்சியினர் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் இன்று புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அவரது நினைவு நாளை ஒட்டி கிழக்கு கடற்கரை சாலை தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்கொழுந்து, ராஜவேலு, ஆறுமுகம், நாராயணசாமி, ரவிக்குமார், அழகானந்தம், தலைமைச் செயலர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வன்முறை எதிர்ப்பு நாள் உறுதிமொழியை முன்னாள் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் எம்பி வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் புதுச்சேரிக்கு வந்த ராஜீவ் ஜோதி யாத்திரையை ஸ்ரீ பெரம்பத்தூருக்கு வழி அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி எல்லைப் பகுதியான திருக்கண்ணூருக்கு மது அருந்த வந்த கூலி தொழிலாளியின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சிகள் மூலம் அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் பனையூரை சேர்ந்தவர் முருகன். கூலி தொழிலாளியான இவர் கடந்த 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு புதுச்சேரி எல்லைப் பகுதியான திருக்கனூரில் அமைந்துள்ள ஒரு தனியார் மதுபான கடைக்கு மது அருந்த தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது தனது வாகனத்தை பாரின் வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவர் 7 மணி அளவில் தனது வீட்டிற்கு திரும்புவதற்காக வெளியே இருந்த வாகனத்தை எடுக்க வந்தபொழுது இருசக்கர வாகனம் மாயமாக இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனடியாக இதுகுறித்து அவர் திருக்கனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மதுபான கடைக்கு வந்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் முருகனின் இருசக்கர வாகனத்தை எடுத்து செல்வது பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து திருட்டு வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை அண்டை மாநிலமான தமிழக போலீசாரிடம் அனுப்பி விசாரணை செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியைச் சேர்ந்த கோபால் என்பதும், அவர் மீது விழுப்புரம், செஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் திருட்டு வழக்கு உள்ளது என்பது தெரியவந்ததை அடுத்து விழுப்புரம் அருகே பதுங்கியிருந்த அவரை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் மது அருந்த புதுச்சேரி வந்தபொழுது இருசக்கர வாகனத்தை திருடி விற்பனை செய்ய வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்யப்பட்ட கோபாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வரும் மே 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் நாடு முழுவதும் இருந்து 60 அணிகள் சேர்ந்த 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவின் இளம் கூடைப்பந்து வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலும் கூடைப்பந்து விளையாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வரும் மே 22ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த தேசிய அளவிலான போட்டியில் நாடு முழுவதும் இருந்து சுமார் 60 அணிகள், 800 வீரர்கள், பயிற்சியாளர்கள் மற்றும் 200 அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 29ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் சிறந்த 30 வீரர்கள்
தேர்வு செய்யப்பட்டு ஆசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளதாக கூடைப்பந்து சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாளை நடைபெறும் தொடக்க விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, தமிழக அமைச்சரும் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று போட்டியை துவக்கி வைக்க உள்ளனர். இலங்கையில் நடைபெற்ற ஆசிய அளவிலான கராத்தே போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களை வென்ற காரைக்காலை சேர்ந்த பள்ளி மாணவனுக்கு மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த சுகுமார், குணவதி தம்பதிகளின் மகன் ஹர்ஷித் குமார் இலங்கையில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்ற ஆசிய அளவிலான 12 வயது உட்பட்ட கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று 2 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார். இந்த 12 வயதிற்கு உட்பட்ட ஆசிய அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 42 மாணவர்கள் பங்கேற்றதில் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஹர்ஷித் குமார் 2 தங்கப் பதக்கங்களை வென்று முதல் பரிசு பெற்றுள்ளார். கராத்தே போட்டியில் இலங்கையில் ஆசிய அளவில் நடைபெற்ற போட்டியில் 2 தங்கப் பதக்கங்களை பெற்ற மாணவன் ஹர்ஷித் குமார் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மேலும் இதேபோன்று பல்வேறு நாடுகளில் நடைபெறும் கராத்தே போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வாழ்த்து தெரிவித்தார். திருநள்ளாற்றில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அடியார் 4 புஷ்ப பல்லாக்கு வீதி உலா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் 4 புஷ்ப பல்லாக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புஷ்ப பல்லாக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் 4 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 27ஆம் தேதி திருத்தேரோட்டம், 28ஆம் தேதி சனி பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதி உலா மற்றும் தெப்போற்சவம் 29ஆம் தேதி அன்றும் நடைபெற உள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கிற வேலு 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அண்ணா சிலை அருகே அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளரும் முன்னாள் விஸ்வகர்மா தலைவருமான விஜயகுமார் என்கிற வேலுவின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு முன்னாள் விஸ்வகர்மா தலைவர் விஜயகுமார் என்கிற வேலுவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆசியுடன் பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐசி குரூப்ஸ் நண்பர்கள், ரவி பிரதர்ஸ் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது. தற்பொழுது வெளியாகியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் SRK பள்ளியின் தேர்வு எழுதிய 41 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவி வளர்மதி 482 மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், மாணவி சிவசங்கரி 481 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும், மாணவன் தரணீஷ் 478 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தாளாளர் டாக்டர் மகேந்திரன், பள்ளி முதல்வர் ஜெயக்குமார் மற்றும் பள்ளி துணை முதல்வர் தமிழா பொன்னாடை மற்றும் பூங்கொத்து அளித்து கௌரவித்து பாராட்டினர். மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான 100க்கு 100 மதிப்பெண்கள் 1 மாணவரும், 99 மதிப்பெண்கள் 6 மாணவர்களும், 98 மதிப்பெண்கள் 7 மாணவர்களும், 97 மதிப்பெண்கள் 3 மாணவர்களும், 96 மதிப்பெண்கள் 12 மாணவர்களும், 95 மதிப்பெண்கள் 10 மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் 30 மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும், 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்வு முடிவுகள் அனைத்தும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தியதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் அவர் தம் பிள்ளைகளின் கல்வி நலனுக்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர்.
காரைக்கால் கொத்தளம் தெரு புனித சூசியப்பர் ஆலய ஆண்டு திருவிழா தேர்பவனி. காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசியப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சூசியப்பர் ஆலய ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி இன்று நடைபெற்றது. தேர்பவனை ஒட்டி சூசியப்பர் சொரூபம் சுமந்த மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம், துணை பங்கு தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருள் கன்னியர்கள், பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உட்பட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாளை கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது. வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய தேர் திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழாவினை முன்னிட்டு நேற்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 21ஆம் தேதி அன்று ரிஷபம், மயில் மற்றும் இந்திர விமானத்தில் சுவாமி வீதி உலாவும், 22ஆம் தேதி ரிஷபம், மயில் மற்றும் அன்ன வாகனத்தில் வீதி உலாவும், 23ஆம் தேதி தங்க ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்தில் இரவு பாதி வேட்டை நிகழ்ச்சியும், 24ஆம் தேதி வெள்ளி ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 25ஆம் தேதி வெள்ளி யானை ரிஷபம் மற்றும் மயில் வாகனத்திலும், 26ஆம் தேதி நாகம், காமதேனு மற்றும் கற்பக விருட்சத்திலும், 27ஆம் தேதி கைலாய வாகனத்தில் வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து இரவு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற உள்ளது. மேலும் முக்கிய நிகழ்வாக 28ஆம் தேதி திருத்தேர் திருவிழாவும் நடைபெற உள்ளது. 29ஆம் தேதி தெப்பல் உற்சவமும், 30ஆம் தேதி முத்து பல்லக்கு நிகழ்ச்சியும், 31ஆம் தேதி விடையாற்று உற்சவமும் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் நிர்வாக அலுவலர் சிவாச்சாரியர்கள், ஆலய ஊழியர்கள், சிவனடியார்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்ட அழகு என்கிற அழகானந்தத்திற்கு பிஜேபி நிர்வாகி சந்திரமோகன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் போட்டியிட்ட பொழுதிலும் சுயேட்சையாக அனைத்து தொகுதிகளிலும் பலர் போட்டியிட்டனர். இதில் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட அழகு என்கிற அழகானந்தம் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட KSP ரமேஷ் அவர்களை விட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து நேற்று சட்டமன்றத்தில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அழகு என்கிற அழகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி சந்திரமோகன் நேரில் சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் அவரது ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி, மாநில அமைப்பாளர் சிவா நம்பிக்கை. முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவு தினம், சிலைக்கு மாலை அணிவித்த ஆளுநர் மரியாதை. புதுச்சேரியில் தேசிய ஜூனியர் கூடைப்பந்து போட்டி, 60 அணிகள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.